வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன். கைஸ், இன்னைக்கான நெஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவர்கள் நம்ம சேனலில் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க அதை லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் கைஸ் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பு. இதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் தருவேன், விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். கைஸ், இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் நேற்று உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், இதில் கிளியராக நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். 786 லெவலை வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே நேற்று நான் போடலை. இந்த எல்லோ பாக்ஸ் தான் மார்க்கெட்டு மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிபனாச்சி வச்சு அப்டேட் பண்ணது. அதை நான் இப்போ எரேஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இந்த ரெண்டு மட்டும் இருக்கட்டும், சரிங்களா? மேலே இருக்கிறது இந்த ரெண்டும் இந்த எல்லோவும் இருக்கட்டும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த 786 பிரேக் பண்ணி மேலே போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்த்தோட ஹையை போய் ரீடெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். அதாவது 825 ரீடெஸ்ட் பண்ணுவான்னு நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி மேலே போகிறான், ஸ்ட்ராங்காக புல்லிஷாக போகிறான் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து 905 வரைக்கும் போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ 905 வரைக்கும் போகாமல் எங்கே வந்து ரிவர்சல் ஆகிட்டான்? 884 அப்படின்ற 85, ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் நம்ம மார்க் பண்ண அந்த லெவலில் கரெக்டாக ரிஜெக்ஷன் எடுத்துட்டான். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் என்னது 876. ஸோ இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த லெவல்ஸில் வந்து கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தரக்கூடிய அந்த லெவல்ஸ் டவுன் சைடில் இருந்தால் சப்போர்ட்டாக இருக்கும், மேலே இருந்ததுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆவாங்க அப்படின்றத பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய சாலிட் கேண்டில் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் புட் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். 125 பாயிண்ட்ஸ் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிபனாச்சி அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் எனக்கு இருந்திருப்பீங்க. புட் சைடில் மார்னிங் மொமெண்டம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த 786 அப்படின்ற லெவலில் எத்தனை வாட்டி ரீடெஸ்ட் பண்ணி அங்கே ஹோல்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இது ஒரு வாட்டியா, அப்புறம் இங்கே ஒரு வாட்டி, 2 வாட்டி, அதுக்கப்புறம் பாருங்கள் 3, 4, 5, 6, மொத்தத்தில் 6 வாட்டி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ 6 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே சாலிடாக நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த 786 அப்படின்ற லெவல் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகிறான்னு தெரிஞ்சிச்சு. இதை நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட அப்சைடில் பாருங்கள் மார்னிங்கில் உங்களுக்கு. ஸோ இந்த 786க்கு அப்புறம் கூட நீங்கள் ட்ரேடு ஹோல்டு பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அப் டு இந்த 885 வரைக்கும் பாருங்கள் 98 பாயிண்ட் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப் சைடில் ஒரு 98 பாயிண்ட்டு, டவுன் சைடில் வந்து ஒரு 125 பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்க தவறிந்தாலும் நான் தந்த அந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்கள். இது வந்து எல்லாமே நான் மார்னிங் உங்களுக்கு லெவல்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன். கைஸ், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருக்காங்க பாருங்கள். 941க்கு 24,800 பற்றி நான் ஒரு அப்டேட் தந்திருந்தேன். ஸோ பிபி லெவலுக்கு மேலே இருக்கான், இது மேலே வந்தானா ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும்ன்றதை அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 24,700 கால் ஆப்ஷன் இந்த மணி. ஸோ அவனும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். 193க்கு மேலே போனால் மூவ் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? 9:42க்கு சொல்லியிருக்கேன், 47க்கு 183க்கு அப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த 183லேருந்து அவன் மேலே வந்து 212 வந்து அவனால் ரீச் பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஸோ மார்க்கெட் வந்து கால் சைடில் வந்து மொமெண்டம் வந்து இல்லை அப்படின்றத, பையர்ஸ் ஆக்டிவாக இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து கால் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்ததுனால தான் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு, சரிங்களா? இந்த இடத்துல வந்து பையர்ஸ் ஆக்டிவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து 212க்கு மேலே வந்து 244 ரீச் பண்ணி அவன் ஒவ்வொரு லெவலாக மேலே போய் ரீடெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அவங்களால கன்சால்டேட் ஆனதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகிறோம், புட் சைடில் போக போகிறோம் அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணணும் கைஸ். நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி யார் ஒருத்தர் மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் வந்து நம்ம பிஇபி அபவ் ஓப்பன் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் வந்து நல்ல ஒரு இம்பேக்டை தருவான் அப்படின்றத பல வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 8ஆம் தேதி
மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 125 சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆகிட்டு ஒரு 2 புள்ளி மட்டும் கீழே வந்திருக்காங்க பாருங்கள். 125லேருந்து லோ பாருங்கள் 119, ஒரு 6 பாயிண்ட் மட்டும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நீங்கள் பிஇபி அபவ் வரானாலே ஓப்பன் ஆகிறானு ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்கான்றதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். ஸோ இந்த 24,700 இந்த மணி ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து யாராவது ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் 83 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து அப் டு இந்த ஹை வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கா 207. ஸோ 83 பாயிண்ட்டு. நான் சொன்ன அந்த 183க்கு மேலே ஃபாஸ்ட் மூவ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் மேலே தந்திருக்கேன் பாருங்கள். அது ஒரு 25 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு நிஃப்டியில் வந்து 10 to 15 பாயிண்ட்ஸ் இல்லை 20 பாயிண்ட்ஸ்ன்றது நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் கைஸ். ஓகேங்களா. இவன் இந்த இடத்துல வந்து அழகாக மூவ்மெண்ட் தந்திருக்கான். அதே மாதிரி 24,800 கால் ஆப்ஷன் என்ன இருக்குன்றதை பாருங்கள். நாம் தந்த லெவல்ஸ்லேருந்து எவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து எஸ்எல் என்ட்ரி இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே 85 பிஇபி என்ட்ரி. இந்த பிஇபி என்ட்ரிக்கு மேலே வந்து இங்கே பாருங்கள் இந்த ஜோன் ஃபுல்லாகவே கன்சால்டேஷனாகவே இருந்திருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பிஇபி லெவலை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் போராடி இருக்கான் 800 சரிங்களா. ஸோ இந்த ஜோன் வந்து கன்சல்டேஷன் ஜோனாக அவன் வந்து கிரியேட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா அவனால் இந்த இடத்த ஹோல்டு பண்ணி சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அந்த நேரத்தில் புட் ஆப்ஷன் சைட்லையும் அவனும் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்திருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணும், ஒரு ஸ்ட்ரைக்கு மேலே இருக்கிறத பார்க்கணும் சரிங்களா. 24,900. ஸோ அவனும் இந்த ஜோனில் வந்து பிஇபி லெவல்லையே வந்து சஸ்டெயினாக ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ இந்த பிஇபி லெவலில் அவன் சஸ்டெயினாக ட்ரை பண்ணது தான் காரணம். இதை டக்குன்னு அவன் பிரேக் பண்ணி உடச்சிக்கு நேராக கீழே வந்துடல. அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, இந்த ஜோன் எல்லாமே அவன் வந்து சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க. வெர்டிக்கலாக அதாவது இந்த இடத்துலேருந்து 9:35லேருந்து இந்த லெவல் வரையும் பாருங்கள், அப் டு இந்த லெவல் வரைக்கும் 11:55 வரையுமே வந்து கன்சல்டேஷன் மோடில் தான் இருந்திருக்கான். பாருங்கள் 102லேருந்து 116 இது வந்து நம்ம பிஇபி என்ட்ரி லெவல். ஸோ அதுக்கு மேலேயும் போயிட்டு 136 வரையும் போயிட்டு அப்படியே அந்த ஜோனில் ஒரு கன்சல்டேஷனாக இருந்ததுனால தான் அவன் மார்க்கெட் வந்து 24,800 அந்த டைமில் வந்து கால் ஆப்ஷன் வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருந்தது காரணம் சரிங்களா. இந்த ஜோன் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணால் தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து கற்றுக்க முடியும். கம்பேர் பண்ணாமல் பிளைண்டாக போய் நான் ஒரு கால் ஸ்ட்ரைக் எடுத்துட்டேன், ஒரு புட் ஸ்ட்ரைக் எடுத்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும், ஹோல்டு பண்ணட்டுமா, எக்ஸிட் ஆகட்டுமா அப்படின்னீங்கன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு மெத்தட் இல்லை, முறையான ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் மெத்தட் கிடையாது. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் எந்த திசையில் போக போகிறோம் அப்படின்றது. உங்களுக்கு நான் கையில் எல்லாமே ஆன்சர் தந்துட்டேன். உங்களுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே தந்துட்டு கொஸ்டின் பேப்பரில் ஆன்சரையும் சேர்த்து தந்துட்டு ஒரு பேப்பரில் தந்து எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து திரும்ப என்னையே கேள்வி கேட்குறீங்க. கைஸ் இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, ஸ்பாட் எங்கே இருக்கான்னு பாருங்கள். ஸ்பாட் 800 இருக்கானா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 900 புட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பாட்லேருந்து ஒரு 100 பைசா கீழே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் அதையும் கம்பேர் பண்ணுங்கள். 700 கால் ஆப்ஷன் 800 இருக்கானா, 700 கால் ஆப்ஷனும் 900 புட் ஆப்ஷனும் கம்பேர் பண்ணுங்கள். மார்க்கெட் அடுத்த 100 பாயிண்ட் எதை நோக்கி போகிறன்றதை பாருங்கள். ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் போய் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸோ பெரிய இந்த கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ அதெல்லாம் மேக்ஸு அதெல்லாம் கிடையாது சரிங்களா. ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஸோ யார் அடுத்த 100 பாயிண்ட்டை ஹோல்டு பண்ண போகிறாங்க, மேக்ஸுன்றது சிம்பிள் மேக்ஸ் தான், கூட்டல் கழித்தல் தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன் செகண்ட் கைஸ். கைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் கம்பேர் பண்ண சொல்லி நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், நவ் 24,900 புட் நியர் பிஇபி 102 ஃபோக்கஸ்ன்றதை சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் பாருங்கள், டியர் ஆல் கம்பேர் நவ் ஸ்பாட் ப்ரைஸ் அபவ் 24,800 மீன்ஸ் யூ ஷுட் ஃபோக்கஸ் இஃப் மார்க்கெட் வாண்ட் டு மூவ் அப் சைட் 24,900 சாரி சி இன்புட்டனா ஓகே. கால் ஆப்ஷன் வந்து அட்லீஸ்ட் வந்து எஸ்எல் போய் டச் பண்ணணும், இல்லை பிஇபிக்கு போகணும்னு போட்டிருப்பேன். ஆர்எஸ் வாண்ட் டு மூவ் பிஇ சைட் மீன்ஸ் 24,700 கால் ஆப்ஷன். அவன் மஸ்ட் பி கோயிங் டு ரிஜெக்ஷன் இன் அப்சைட். இட் ஹேஸ் டு பி ஸ்டார்ட் ஃபால் ஃப்ரம் அப்சைட் டு டுவர்ட்ஸ் அவர் பிஇபி ஆர் எஸ்எல் இன்ஃபோ ஃபார் பிகினர்ஸ். இதில் சின்ன கரெக்ஷன் கைஸ், இது வந்து
24,900 புட் ஆப்ஷனு. இதில் வந்து நான் சிஇன்னு போட்டிருக்கேன், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரியாக நோட் பண்ணல கைஸ், சாரி கைஸ். 24,900 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட். ஓகே, ஸோ இவன் புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து கால் சைடில் மூவ் மேலே போவான். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே விழுகிறான் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து வீக் ஆகும். அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் கைஸ், கிளியராக நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுதான் நான் எல்லாமே மார்க் பண்ணி இங்கே தந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து இன் பிட்வீனில் எண்ட் ஆஃப் த 145 போல் புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன்னாரு. அவர் எத்தனை மணிக்கு கரெக்டாக எடுத்தாருன்னு தெரியல. 106ன்னாரு. நான் வெயிட் பண்ண சொன்னேன், ஹோல்டு பண்ணுங்கள். அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வீக்கானா 85, அதாவது 24,800 வந்து உங்களுக்கு வீக்கானா அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஹோல்டு பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த 85 வந்து அவன் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீக்னஸ், இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த ஜோன் நினைக்கிறேன் 145 இந்த ஏரியா. ஸோ 145 இந்த இடத்துலலாம் வந்து அவர் கேட்டிருந்தாரு. நான் அதை வந்து சொல்லியிருந்தேன் 145 இந்த ரெட் கேண்டில் இருக்கும்போது இந்த பின் பார் போட்டுருக்கோங்க. ஸோ இங்கேருந்து அவன் திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான் வரும். ஏன்னா அது பிஇபி லெவல். பிரேக் இவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே அவன் சஸ்டெயின் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அவன் வீக்கு. அப்போ தான் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் மொமெண்டம் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைனா நீங்கள் வச்சுக்கிறதுல மீனிங்லெஸ் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் ஏன் எஸ்எல் கீப் வச்சிங்களா இல்லையான்றதை நான் கேட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நண்பர் வந்து 106 வாங்கி 112 சேஃபாக எக்ஸிட் ஆகிட்டார், வாழ்த்துக்கள். பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் என்ட்ரி தப்பான இடத்துல எடுத்துட்டா கூட உங்களுக்கு வந்து எஸ்எல் வந்து உங்கள் லாஸை வந்து கம்மி பண்ணும் கைஸ். அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட்டில் மூவ் ஆகிறீங்க அப்படின்னா ட்ரெயிலிங் எஸ்எல் போட கற்றுக்கோங்க, சரிங்களா? இஃப் நாட் இங்கே 24,800 சிஇ 85 பிரேக்ஸ் டவுன்னா வீக்னஸ்ன்னு சொல்லியிருப்பேன். If not breaks 24,800 CE 85, then no need to hold your put option. Exit 24,900 put option exit அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் ஃபர்தராக மேலே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா 24,857 பிரேக் பண்ணி நல்லா சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா மேலே போவான்னு சொல்லியிருந்தேன். அந்த நான் சொன்ன மெசேஜ்க்கு அப்புறம் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல இருந்து எத்தனை பாயிண்ட் மேலே போயிருக்கான், ஒரு 26 பாயிண்ட் மேலே போயிருக்கான். அவன் அங்கேருந்து ரிவர்சல் எடுத்துட்டான். காரணம் என்னன்னா அந்த வந்து ரிஜெக்ஷன் ஏரியா, சரிங்களா? ஸோ பையர்ஸ் மோர் ஆக்டிவாக இல்லாமல் அதே மாதிரி செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகி அவங்க வந்து பையர்ஸாக மாறினா தான் மொமெண்டம் வந்து பீக்காக மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க, சரிங்களா? பையர்ஸ் வந்து ஆக்டிவாகவும் இருக்கணும். அதே அட் த சேம் டைம் அவங்க வந்து செல்லர்ஸை பயப்பட வைக்கணும்னா பையர்ஸ் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து எவ்வளோ அழகாக சாலிடாக கீழே வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் சூப்பராக நீங்கள் மொமெண்டம் பாருங்கள். பாருங்கள், புட் ஆப்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கோம். 24,900. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அவன் மார்க்கெட் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க, தர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு வந்து பிளைண்டாக போய் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு நான் மார்க்கெட் இங்கே வந்த உடனே என்ட்ரி எடுத்துருவோம் அப்படின்லாம் கிடையாது. இங்கே வெயிட் பண்ணணும், மார்க்கெட் சினாரியோ என்னென்னு அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து பாருங்கள், அவன் எஸ்எல்ல வந்து எஸ்எல் என்ட்ரியை பிரேக் பண்ணி கீழே போகவே இல்லை. 24,900 மார்க்கெட் பாருங்கள், 24,885 தான். ஸோ 885 வந்திருக்கும் போது அவன் என்ன இருக்கணும், இந்த இடத்துல புட் ஆப்ஷனு இவன் எஸ்எல்ல பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கணும். ஏன்னா அவன் 900 கிட்ட போயிருக்கணும், சரிங்களா? ஸோ 900 கிட்ட அவன் வரப்போகிறான் அப்படின்னாலே இவன் வந்து பிஇபியை பிரேக் பண்ணி கீழே வந்து எஸ்எல்ல உடச்சி கீழே வந்திருக்கணும். இன்னும் ஒரு 12 பாயிண்ட் தான் இருக்குது, 88 போயிட்டு அவன். ஸோ 12 பாயிண்ட்ன்றப்ப அவன் என்ன இருக்கணும்னா இவன் எஸ்எல்ல உடச்சி வீக் ஆகிருக்கணும். வீக் ஆகலை அப்படின்னாலே என்ன தெரிஞ்சிருக்கணும், புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆக போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அப்போ கால் சைடில் இருந்த ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிருக்கோம், புட் ஆப்ஷன் சைடில் மாறி இருக்கணும். ஸோ யார் ஸ்ட்ராங் ஆக போகிறா யார் வீக் ஆக போகிறான்னு நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாலிடாக அந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகி இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிருக்கான். இங்கே ஹோல்ட் ஆகி 59 ரூபாவில் ஹோல்ட் ஆனவன் பாரு 76 ரூபா நமக்கு ப்ராஃபிட்.
ஸோ நம்ம பிஇபி வரைக்கும் வந்தாலே எத்தனை பாயிண்ட் பாருங்க, பிரேக் இவன் பாயிண்ட் வந்து 42 பாயிண்ட். பிரேக் இவன் பாயிண்ட் நம்ம 101 102லேருந்து 116 சொல்லியிருந்தேன். 42லேருந்து 55 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட். அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் வந்திருக்கான், 76 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் பிரேக் இவன் பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்தால் கூட நமக்கு எத்தனை பாயிண்ட், 33 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் பிளைண்டாக போய் ட்ரேட் எடுக்காதீங்க. நம்ம வந்து கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலந்த கதையாக இருக்குது. நீங்கள் கையில் வந்து லெவல், என்ட்ரி லெவல் என்ன, எக்ஸிட் லெவல் என்ன, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், எல்லாமே நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தந்துடுறேன். தந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து புரியலை, நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு தடுமாறுறீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல எந்த மாதிரி மூவ்மெண்ட் தரப்போகிறான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள். ஸோ இவன் வந்து 900க்கு மேலே அவன் போகணும், மார்க்கெட் வந்து போகணும்னா 24,900 கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கணும், அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருந்திருக்கணும், சஸ்டெயின் பண்ணி இருந்திருக்கணும். அவனால் சஸ்டெயின் பண்ண முடியலை. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே வந்தவன் பிரேக் இவன் பாயிண்ட்டை போய் டச் பண்ணவே இல்லை பாருங்கள். சாரி, இது வந்து 59 பிரேக் இவன் பாயிண்ட் இல்லை, எஸ்எல் என்ட்ரி. அவனால் இந்த எஸ்எல் பாயிண்ட்டை போய் டச் பண்ண முடியலனால தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து 900 கிட்ட போக போகிறது இல்லை அப்படின்றது. நல்லா பாருங்கள், இன்னைக்கு ஃபுல்லாகவே அவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இந்த எஸ்எல் என்ட்ரிக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. அப்போ வந்து மார்க்கெட் 900 கிட்ட போக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் இங்கே புட் ஆப்ஷனில் பாருங்கள், இவன் வந்து 59 பிரேக் பண்ணி கீழே விலகவே இல்லை. அப்போது இவன் வந்து 900 புட்டு வீக் ஆகலை அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. கால் ஆப்ஷன் 900 என்ன ஆயிருக்கான், அவன் ஸ்ட்ராங் ஆகலை, 900 மேலே மார்க்கெட்டை கொண்டு போக மாட்டான் அப்படின்றத அவன் தெளிவாக அங்கேயே சொல்லிட்டான். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து அவன் எஸ்எல் என்ட்ரியை போய் ஹோல்டு பண்ணலை, போய் டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் எடுத்துட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் எஸ்எல் என்ட்ரியை பிரேக் பண்ணி கீழே போகலை, நான் வீக் இல்லை, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிட்டான். யார், 24,900 புட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணணும் கைஸ். அதே சமயம் 24,800 புட் ஆப்ஷனும் பாருங்கள், அவன் கீழே விழுகிற மாதிரி வந்தாலும் அவன் பாருங்கள் 46 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் சப்போர்ட் 34ல் சப்போர்ட் எடுத்துட்டான், எடுத்து அவனும் மேலே வந்திருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி சப்போர்ட் இவன் இங்கே எடுக்கிறான் அப்படின்னா 900 ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு அர்த்தம். இது மாதிரி கம்பேர் பண்ணுங்கள் கால் அண்ட் புட்டு, ஸ்பாட்லேருந்து 100 ப்ளஸ்ஸை வந்து புட் ஆப்ஷனில் வந்து ஸ்ட்ரைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே எவ்வளோ போகிறானா அப்படின்ற பார்க்கணுன்னா 100 ஸ்பாட்லேருந்து 100 ப்ரைஸ் வந்து கால் ஆப்ஷனில் யார் இருக்கானோ அவன் வீக்காக இருக்கானா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக மார்க்கெட்டில் டைரெக்ஷனை புரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி அடுத்த மணியோ இல்லை இந்த மணியோ ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் கிடச்சிரும் கைஸ். பாருங்கள், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே அமேசிங்காக இந்த 786லேருந்து மேலே வந்து 98 பாயிண்ட்டு, அதே மாதிரி 884 85லேருந்து ரிஜெக்ஷன் எடுத்து 125 பாயிண்ட் நமக்கு, சரிங்களா, மொத்தத்தில் 222 பாயிண்ட் நமக்கு சாலிடாக கால் சைட்லேயே புட் சைட்லேயே நமக்கு மார்க்கெட் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன்ட் லெவல்ஸ் அண்ட் இந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல சாலிடான பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். பிகினர்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கான லெவல்ஸை பற்றி வீடியோ நான் நேற்றே தந்திருந்தேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை போய் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி காலையில் நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பாருங்கள். ஓகே கைஸ், see you tomorrow.